Greetings to you all. I welcome you all to the continuation of the fifth lesson, Molecular Genetics. Today we have to see from tRNA, that is 5.11. Okay, tRNA, it is otherwise called as the adapter molecule because it acts as a vehicle that picks up the amino acids scattered through the cytoplasm and also reads specific codes of mRNA molecule. This adapter molecule, something it holds, isn't it? And it used to pick up the தனித்தனியாக உதிர்ந்து கிடக்கிற அமினோ ஆசிட் சைட்டோபிளாசத்தில் கிடக்கிற அமினோ ஆசிட்ஸை சேர்த்து எடுத்து அதை வந்து 3 அமினோ ஆசிட் சேர்ந்தால் ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிடை டினோட் பண்ணும். அந்த மாதிரி அதை பிக்கப் பண்ணி இதாகுது. ஓகே, அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா அடாப்டர் மாலிகுல். த ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் டு tRNA முதல்ல ப்ரோட்டீன் ஆகாது, முதல்ல tRNA அதை பிக்கப் ஆகும். அதை வந்து எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமினோ அசிலேஷன் ஆர் சார்ஜிங் அண்ட் ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இஸ் கால் அமினோ அசைல் tRNA. அது கூட சேரும்போது அந்த எண்டில் சேரும்போது இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து 2 dimensional அந்த பிக்சர் சேம் திங். ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டர் மாலிகுல். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், த டிஃபரன்ஸ் பிட்வீன் mRNA அண்ட் tRNA. mRNA எங்கே வரும்னு பாருங்கள். mRNAனா மெசஞ்சர் RNA, tRNAனா ட்ரான்ஸ்ஃபர் RNA. both use A, U, G and C, அதாவது adenine, uracil, guanine, cytosine, because it is RNA. RNAங்கிறனால இங்கே thymine வராமல் uracil வரும். What is messenger RNA? It transcribed from DNA in the nucleus and posted out to the ribosomes for translation. புரத தயாரிப்புக்காக இந்த மாதிரி ஆகுது. அடுத்தது transfer RNA, used to translate mRNA by the ribosomes, making a new polypeptide. Okay, the codons are complementary to DNA triplets. DNAல என்ன இருக்கும்? thymine இருக்கும். அந்த இதுக்கு உடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டு தான் இந்த mRNA இது பண்ணும். ஆனால் இங்கே டீக்கு பதிலாக யுராசில் மீன் பண்ணும். ஓகே, அப்போ அடினைன் கூட டி ஜாயின் ஆகும். ஆனால் இங்கே வந்து mRNAல யுராசில். ஓகே, அங்கே அடினைன் இருந்தால் இங்கே யுராசில் வரும். ஆன்டிகோடான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு mRNA. மெசஞ்சர் RNAல காம்ப்ளிமெண்ட்ரி டு DNA. ஆனால் இங்கே என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி டு mRNA அண்ட் கோடான்ஸ் ஆர் கரஸ்பாண்டன்ட் டு specific amino acids. Okay, mRNA is a simple strand. சாதாரண ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மாதிரி தான் இருக்கும். tRNA has a clover shape loop structure. அடுத்து broken down after translation. புரத தயாரிப்புக்கு பிறகு அது உடஞ்சிரும். இது reactivated with new amino acid after translation. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷனில் 3, அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இது ரிபோசோமில் நடக்கும். 4 ஸ்டெப் நடக்கும். ஒன்று சார்ஜிங் ஆஃப் tRNA, இன்னொன்று இன்சியேஷன், அடுத்தது இலாங்கேஷன், அடுத்தது டெர்மினேஷன். 4 ஸ்டெப் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது? சார்ஜிங் ஆஃப் tRNA. ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அண்ட் a molecule of ATP enter the active site of the enzyme. அமினோ ஆசிட் கூட 3 ATP, அதாவது ATP ஒரு ATP 3 பாஸ்பேட், இது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அந்த இது. ஓகே, the ATP loses pyrophosphate and resulting AMP bonds. இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அமினோ ஆசிட் அந்த இதுக்குள்ளே அது ப்ளஸ் அமினோ ஆசிட் ATP இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகுது? 2 யூஸ்டப் ஆகி அடினோசின் மோனோபாஸ்பேட் தான் இருக்கும் பாரு. 2வது ஸ்டெப்
tRNA covalently bond to the amino acid to displace AMP. ட்ரையில் ரெண்டு பேரும் AMP and the amino acyl tRNA is then released from the enzyme. அங்கே இருந்தது ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, AMPனா அடினோசின் மோனோபாஸ்பேட். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் இனிஷியேஷன். இது எங்கே இனிஷியேஷன்னா தொடங்குறது. எங்கே இதாகுது? 5' டைரக்ஷன் ஆஃப் mRNA in the presence of initiation factor. ஊக்குவிப்பான் அப்படிங்கிற ஒரு இது இனிஷியேஷன் ஃபேக்டர் அதில் ஜாயின் ஆகணும். mRNA is transcribed from DNA to the ribosome for protein synthesis. mRNA எங்கே முதல்ல பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸில் DNA தான் இதாகும். The mRNA binds to the small subunit of ribosome. Now the large subunit bind to the small subunit to complete the initiation complex. Large subunit has two binding sites. tRNAக்கு ரெண்டு பைண்டிங் சைட் இருக்கும். ஒன்று என்னென்னா A சைட்டுன்னு சொல்கிறோம், அமினோ அசைல் ட்ரீஆர்என்ஏ. அடுத்தது பெப்டிடைல் சைட், ரெண்டு AP. இந்த இனிஷியேஷன் கோடான் ஃபார் எப்போவுமே இனிஷியேஷன் கோடான் மீத்தியனை இந்த இது ரெண்டு வேலை பார்க்கும். ஒன்று இனிஷியேஷன் கோடானாக இருக்கும், அடுத்தது ஏயுஜி தான் இனிஷியேஷன் கோடான். அது தொடங்கியும் வைக்கும் புரோட்டீன் சிந்தசிஸை, மீத்தியோனைங்கிறதையும் டினோட் பண்ணும். ஸோ மீத்தியோனைல் tRNA காம்ப்ளெக்ஸ் would have UAC at the anticodan. ஏக்கு பதிலாக இது டிஎன்ஏனா T வரும். ஏக்கு பேர் பண்ணுறது டபுள் பாண்ட் T வரும். இது mRNAங்கிறனால என்னது யுராசில், RNAங்கிறனால யுராசில். அடுத்தது யுராசிலுக்கு ACG. புரிஞ்சுக்கிட்டா? அடுத்தது இதான் இந்த படம் இனிஷியேஷன் பாருங்கள். அதில் இனிஷியேஷன் கோடான் the mRNA binds to the small subunit. மேலே கேப் மாதிரி இருக்கிற ஸ்மால் யூனிட், கீழே ஆப்பிளில் கீழ் பாட்டு என்னது லார்ஜர் யூனிட். அந்த மாதிரி தான் இதை ஆக்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், சப்யூனிட் அலாங் வித் இனிஷியேஷன் ஃபேக்டர். இனிஷியேஷன் ஃபேக்டர்னால் தொடங்கி வைக்கிறது. இனிஷியேஷன் IF இருக்கா? அடுத்தது இனிஷியேட்டர் tRNA binds to mRNA codon in P site. அதனால் IF3 ரிலீஸ் ஆயிடுது. அடுத்தது in prokaryotes N formyl methionine is attached to the initiated tRNA, whereas in eukaryotes the unmodified methionine is used. உடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். முன்னால் untranslated, அடுத்தது நடுவில் கோடிங் சீக்வன்ஸ் ப்ரீடீலைன்னு சொல்லுவோம், அடுத்தது untranslated. ஓகே, கரைக்கும் untranslated, நடுவில் ஆக்டிவாக இருக்கிறது. யூகரியாட்டிக் mRNAல என்னது untranslated, அடுத்த கோடிங் சீக்வன்ஸ் அதே மாதிரி தான். ஓகேயா? அதில் ஸ்டார்ட் கோடான், ரிபோசோம் பைண்டிங் சைட், இந்த இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்படி தேவையில்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷைன் டால்கிராமோ சீக்வன்ஸ். இன் ஈகோலை the purine rich sequence of nucleotide bases is located 6 to 10 bases upstream of initiating AUG codon, AUG codon on mRNA molecule that is near its 5' end. Eukaryotic messages do not have SD sequence. Okay, SD sequence na Shine Dalgarno sequence. In eukaryotes, the 40S ribosomal subunit binds close to the cap structure at the 5' end of mRNA and moves down the mRNA until it encounters the initiator AUG. Elongation. Initiation பார்த்தோம், முதல்ல சார்ஜிங் tRNA பார்த்தோம், இனிஷியேஷன் பார்த்தோம். இப்போ எலாங்கேஷன். At the P site, the first codon of mRNA binds with the anticodon of methionine tRNA complex. Then the another amino acyl tRNA complex with an appropriate amino acid enters the ribosome
and attaches to the A site. Its anticodon binds to second codon on the mRNA and the peptide bond is formed between first and second amino acid. This is catalyzed by an enzyme peptidyl transferase. இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 1 2 3 அப்படி ஒரு மாலையில் மணி கொடுத்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகும். அடுத்தது elongation, இன்னும் கண்டினியூஷன் அதோடையது. The first amino acid and its tRNA are broken. The tRNA is removed from the P site. P siteலேருந்து வெளியே போயிடும். The second tRNA அடுத்தப்போ வர்றது A சைட்டில் இதாயிரும். is pulled to the P site along with mRNA. This is called translocation. அந்த A சைட்லேருந்து Pக்கு இழுக்குது. Then the third codon comes to the A site. இப்போ மூணாவது இது வந்துட்டு, ஒன்று வெளியே போய்ட்டு ரெண்டாவது P சைட்டில் இருக்குது, மூணாவது A சைட்டுக்கு வருது. புரியுதா? appropriate tRNA with third amino acid binds at the A site. This process is repeated. A group of ribosomes associated with single mRNA for translation is called polyribosome. படத்தை பாரு. A சைட் இந்த சைடில் ஃபஸ்ட்டு இருக்கா, P சைட் இருக்கா. ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் வரும்போது என்னது A சைட்டில் இருக்கும். ரெண்டாவது வரும்போது ஏல இருக்கிறது Pக்கு போயிடும், Pயில் இருக்கிறது வெளியே போயிடும். ஓகேயா? இந்த மாதிரி தான் நடக்கும். Dipeptide bond forms. Uncharged tRNA moves to the E site and then out of ribosome. Ribosome விட்டு வெளியே போயிடும். அப்படி போய் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள், மணி மாதிரி கொடுத்துருக்கா. இப்படி ஒவ்வொரு அமினோ ஆசிடாக வர வர வெளியே போகும். முதல்ல ஏல ஓட்டம், ஏலேருந்து Pக்கு போகும், Pயிலேருந்து ரிபோசோம்கில் போகும், ரிபோசோம்லேருந்து வெளியே போயிடும். இந்த மாதிரி அதான் எலாங்கேட் பெருசாகிட்டே போகுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன், முடியணும். அப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினேட்டட் கோடான் வரணும். when the amino acid tRNA reaches the termination codon, like இந்த மேலே கோடான் போகுதுல mRNA, அதில் டெர்மினேஷன் கோடான் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா UAA, UAG and UGA இதான் டெர்மினேஷன் கோடான். AUG மீத்தியோனைன் ஸ்டார்டிங் கோடான், இனிஷியேஷன் கோடான், இதெல்லாம் ஸ்டாப் கோடான். புரியுதா? இப்போ termination of translation occurs. The polypeptide and tRNA are released from the ribosome. The ribosome dissociates, ரெண்டா பிரிஞ்சு பெறுது, large and small subunit at the end of protein synthesis. மொத்த படத்தையும் போட்டிருக்கு. என்ன ஆக்டிவேஷன், எலாங்கேஷன், அடுத்தது டெர்மினேஷன், எல்லாம் சேர்த்த டயக்ராம் இது. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். யூ கேரியட்னா தெரியும், நம்மெல்லாம் ரியல், யூனா ரியல் அட்வான்ஸ்ட் அனிமல், ப்ரோ கேரியட்ஸ்னால் ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ். இப்போ பாரு, அங்கே என்ன இருக்காது, நோ நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. டிரான்ஸ்லேஷன் கப்புல்டு டு டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும், mRNA எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த நியூக்ளியஸ். ரிபோசோம் பைண்ட் த ஷைன் டால்கிரனோ சீக்வன்ஸ். mRNA can contain multiple genes. Ribosome binds to the 5' cap. mRNA has information for only one gene. அடுத்தது ஃபார்மைல் மீத்தியோனைன் பவுண்ட் டு இனிஷியேட்டர் tRNA. இங்கே மீத்தியோனைன் தான் இனிஷியேட்டர் கோடான். அடுத்த டாபிக் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். The metabolic, physiological, environmental conditions regulate the expression of gene for everything. எதுனாலும் அவன் இந்திய அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அவர் நினைக்காதது நம்ம இதில் நடக்காது. அப்படி அந்த ஆண்டவர் செய்கிறது தான் நடக்கும். அதே மாதிரி இந்த புரோட்டீன் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் மெட்டபாலிக், ஃபிசியாலஜிக்கல். இன்றைக்கி அந்த புரோட்டீன் கொஞ்சம் மாறிட்டுனா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த சிக்கிள் செல் அனிமியாவில் நார்மலாக இருக்க வேண்டியது மாறினோடனே சிக்கிள் செல் அனிமியாவும். அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் அந்த ஒரு சின்ன வேரியேஷன் வந்தாலும் நம்முடைய பாடி கண்டிஷன்ஸ் வேரி ஆகும். இன் E. coli the enzyme beta galactosidase, என்சைம் பேர் என்னது, பீட்டா galactosidase hydrolase. என்ன galactosidase என்ன பண்ணுமா, ஹைட்ராலைஸ் பண்ணுமா, எதை,
லாக்டோஸ் என்னது டைசாக்ரைடு, அதை 2 மோனோசாக்ரைடாக மாற்றுது galactose and glucose. If there is no lactose, the synthesis of beta galactosidase stops. இருந்தால் தான் அந்த லாக்டோஸ் இருந்தால் இந்த என்சைம் செக்ரீட் ஆகி இந்த மாதிரி பிரியும் கேலக்டோஸ் குளுக்கோஸுங்க. அதே இல்லைன்னா அந்த என்சைம் ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு மேலே எந்த இதுவும் நடக்காது. The development and differentiation of embryo into adult are a result of the expression of several set of genes. அப்படின்னா ஜெனட்டிக் டிஃபெக்டோட குழந்தை ஏன் பிறக்குதுன்னு தெரியுதா? எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் ஒரு நல்ல குழந்தை வரும், இல்லை ஏதாவது ஒன்று இது பண்ணும்போது அங்கே குறை உள்ள குழந்தை பிறக்குது. அடுத்தது ஓப்ரான் கான்செப்ட். ஈச் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இஸ் கண்ட்ரோல் பை செட் ஆஃப் ஜீன்ஸ். திருப்பி வருது. எதுனாலும் முடி நீட்டமாக இருக்கணுமா, அதுக்குடைய ஜீன் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆல் த ஜீன்ஸ் ரெகுலேட்டிங் அ மெட்டபாலிக் ரியாக்ஷன் கான்ஸ்டியூட் அண்ட் operon. The genes present in the operon function in the same and related metabolic pathway. இப்போ முன்னால் பார்த்தோம்ல லாக் ஓப்பரான், டிஆர்பி ஓப்பரான், அப்படின்னா ட்ரிப்டோஃபன், அடுத்து வேலின் ஓப்பரான், ஹிஸ்டிடின் ஓப்பரான், அந்த அமினோ ஆசிட் நம்ம பீட்டா கேலக்டோசிடேஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி. when a substrate is added, சப்ஸ்ட்ரேட்னா எது மேலே ஆக்ட் பண்ணணுமோ அந்த பொருளை நம்ம ஆட் பண்ணும்போது a set of genes will be switched on to metabolize it. This is called induction. அங்கே சப்ஸ்ட்ரேட் இல்லாததில் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அதை என்ன சொல்கிறோம்? இண்டக்ஷன் சொல்கிறோம். when a metabolic needed by bacterium is added from outside, the gene to produce it is stand off. நீ அப்படி வெளியே இருந்து கொடுக்கும்போது ஜீனில் ப்ரொடியூஸ் ஆகிற என்சைம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. திஸ் இஸ் கால் ரிப்ரெஷன், தடைப்படுறது. ஓகே, லாக்கோப்ரான் படம். எந்த ஜீன் எதுக்கு? ஐ வந்து இன்ஹிபிட்டார் ஜீன். அடுத்தது 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்னதெல்லாம்? செட் ஜீன், ஒய் ஜீன், ஸ்மால் ஏ ஜீன். ஓகே, தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் படம். Allolactose is a disaccharide sugar molecule that helps switch on the lac genes. Lac genes help produce enzymes needed to break down allolactose. Allolactose is similar in form to lactose, a sugar found in milk. However, allolactose differ from lactose because an enzyme called galactosidase changes its shape slightly. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இதில் ஷார்ட்டாக என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட் லெட்டரை வச்சு ஹெச்ஜிபி, மனித ஜீனோம் திட்டம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜீனோம்னா என்னன்னு பாரு. த என்டையர் டிஎன்ஏ இன் த அப்ளைட் செட் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்ளைட் செட் ஆஃப் குரோமோசோம் எங்கே இருக்கும்? கேமெட்ஸில் இருக்கும். இன் ஹியூமன் ஜீனோம் DNA is packed in 23 different chromosome. நமக்கு 2n கண்டிஷனில் 46 குரோமோசோம் இருக்கும், ஹப்ளைட் கண்டிஷனில் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 1990 2003 இஸ் த எஃபர்ட் இன் ஐடென்டிஃபையிங் சீக்வென்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் அண்ட் மேப்பிங் ஆஃப் ஆல் த ஜீன்ஸ் இன் ஹியூமன் ஜீனோம். ஹியூமன் ஜீனோமில் என்னென்ன நியூக்ளியோடைட் இருக்குங்கிறத மேப் பண்ணணுங்கிறது தான் அவனுடைய மெயின் எய்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோமில் எவ்வளோ இருக்குமா? 3 × 10⁻⁹ பேஸ் பேர். பிபின்னா என்னது? பேஸ் பேர். அடுத்து இதனுடைய எய்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆல் த எஸ்டிமேட்டட் ஜீன்ஸ் இன் ஹியூமன் டிஎன்ஏ. எல்லா ஜீனையும் இது பண்ணுறது. determine the sequence of 3 billion chemical base pair that make up human DNA. உள்ள என்ன கெமிக்கல்லாம் இருக்கும் தெரியும்ல, படிச்சிட்டோம்ல. நியூக்ளியோசைடு, சுகரு, பாஸ்பேட் இதெல்லாம் படிக்கிறது.
அடுத்தது ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் இன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டர்ஸ் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். Address the ethical, legal and social issues that may arise from the project. நுடைய salient features பாருங்க. Human genome contained 3164.7 million nucleotide bases இருக்கு. Average gene consists of 3000 bases, but sizes vary greatly. Largest known human genome என்னன்னு பார்த்தீங்கன்னா dystrophin on X chromosome contain 2.4 million bases. Total number of genes பார்த்தீங்கன்னா 30,000. 99.9 nucleotide bases are identical in all people. 0.1 makes each of us unique. நம்மளை மாதிரி எல்லாரும் ஒருத்தர் கூட ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்க. 99.9 வரை ஒன்றா இருக்கலாம். ஆனால் அந்த 1% ஒரு சின்ன வேரியேஷன் வந்துடும். அதனால் அண்ணன் தம்பியோ ரெட்டை பிள்ளைகளோ ஒரு சின்ன வேரியேஷன் வந்துடும். ஓகே, த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அன்னோன் ஃபார் ஓவர் 50% ஆஃப் த டிஸ்கவர்ட் ஜீன்ஸ். அடுத்தது குரோமோசோம் 1 ஹேஸ் மோஸ்ட் ஜீன்ஸ் 2968 and Y has fewest. Less than 20% of genome codes for protein. 2% of genome codes for protein. Repeated sequence make up a large portion of human genome. எல்லாமே புரோட்டீன் நம்ம உடம்பில் இது ஆர்டர் வர்றது போகிறது எல்லாமே அதான். Repetitive sequences are stretches of DNA sequences that are repeated many times, that have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamics and solution and evolution. About 1.4 million locations were single base DNA differences, SNP genes snaps, single nucleotide polymorphism or SNPs, occur in humans. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், கைரேகை பதிவு, புரியுதா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் தான் சொல்லலாம். த டெக்னிக் விச் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த சிமிலாரிட்டிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டூ இண்டிவிஜுவல்ஸ். ரெண்டும் ஒன்று போல் இருக்காதுன்னு முதலே படிச்சிட்டோம். இதை யார் டெவலப் பண்ணான்னா ஆலக் ஜெஃப்ரிஸ் 1985. டிஎன்ஏ ஆஃப் அன் ஆர்கானிசம் கேரிஸ் some non-coding sequence called repetitive sequence, that is mini satellite or variable number tandem repeats. அடுத்தது number of repeats is specific from person to person. satellite DNA types ரெண்டு இருக்குது, மைக்ரோ சேட்டிலைட், மினி சேட்டிலைட். ரெண்டுக்குடைய டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா 1 to 9, அங்கே 10 to 100 பேஸ் பர்ஸ் இருக்குது. அடுத்தது இது அடினைன் அண்ட் தையமின் பேசஸ் நிறையா இருக்குது, இங்கே குவானைன் அண்ட் சைட்டோசின் இருக்குது. இதை சிம்பிள் சீக்வன்ஸுன்றோம், அதை வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். ரேண்டம் ரிப்பீட் எலமெண்ட்ஸ் மினி சேட்டிலைட்டில் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்குது. மைக்ரோ சேட்டிலைட்டில் ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுல வீட்டில் ஏதாவது களவு போயிட்டுனா எதையும் தொடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஆட்கள் இந்த ஏதாவது இது கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை காப்பி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் உள்ள ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிளட் சாம்பிள். யாராவது இந்த கத்தியை வச்சு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கத்தியை வச்சு குத்திட்டு அதை ஒரு துணியை வச்சு பிடிப்பாங்க. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் பதிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அந்த பிளட் சாம்பிள் எடுக்கும், அதிலேருந்து டிஎன்ஏ எடுக்கணும். டிஎன்ஏ இஸ் ரிமூவ்ட், எக்ஸ்ட்ராக்டட். அடுத்து டிஎன்ஏ இஸ் கட் இன்டு ஃப்ராக்மெண்ட் பை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். போட்டோடனே டிஎன்ஏ நீட்டமாக இருந்தாலும் சின்ன சின்ன துண்டாயிரும். அடுத்தது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு பேண்ட்ஸ்.
டியூரிங் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பான். அது மூலமாக இங்கே வந்து டிஎன்ஏ இப்போ என்னது பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. த டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் இந்த gel is transferred to nylon membrane by technique known as southern blotting மூலமாக அந்த இதிலேருந்து இதுக்கு மாற்றிடுறாங்க. ஓகே, இஸ் transferred to nylon membrane. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரோப்னா இந்த ஐசோடோப் இந்த மாதிரி இது பைண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆன் த membrane. Excess DNA probe is washed off. At this time, the radioactivity probe is bound to DNA pattern on the membrane. Radioactivity இதில் இது பண்ணுறாங்க. எக்ஸ்ரே ஃபிலிம்ஸ், அதை எக்ஸ்ரேயில் உனக்கு போன் இதெல்லாம் எக்ஸ்ரே எடுப்பாங்களா, அதே மாதிரி உன்னோட டிஎன்ஏயை நம்ம பிக்சரில் பார்த்துடலாம். இந்த இதில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே ஃபிலிம் இஸ் டெவலப் to make visible pattern of bands which is known as DNA fingerprint. இந்த இப்போல்லாம் நம்ம புக்கிலலாம் பார்கோடு இருக்கும், அதே மாதிரி அங்கே தெரியும். ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும், ஒரு நாளும் ஒத்து வராது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் forensic analysis தடயவியல்ல can be used in the identification of a person involved in criminal activities. என்னது கிரிமினல் மோசமானவங்க, அந்த என்னது அவங்கள என்ன சொல்லலான்னா குற்ற நடவடிக்கை கிரிமினல். ஃபார் செட்டிலிங் பேட்டர்னிட்டி ஆர் மெட்டர்னிட்டி, இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அண்ட் இன் டெட்டர்மினிங் ரிலேஷன்ஷிப் ஃபார் இமிக்ரேஷன் பர்பஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு நாட்டுக்கு போகிறது, இமிக்ரேஷன், அந்த இதுக்காகவும் ஃபிங்கர் பிரிண்டிங் பார்ப்பாங்க. பெடிகிரி அனாலிசிஸ், இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ ஜெனரேஷன் அண்ட் ஃபார் டிடெக்டிங் இன்ஹெரிட்டட் டிசீஸ், நோய்கள் கண்டுபிடிக்க. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் பை மெயின்டைனிங் டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் tissues of the dead endangered organisms. ஓகே, அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழிஞ்சு வர்ற இனங்களை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது அதுக்கு அருகில் அந்த இறந்த திசுக்களை அடையாளம் கண்டறிவதற்கு இந்த டிஎன்ஏ வந்து பயன்படுது. ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித இனக்கூட்டத்தின் தோற்றம், இடப்பெயர்ச்சி, மரபியல் பல்வகைத்தன்மையின அறிய இது பயன்படுது. யூஸ்ஃபுல் இன் determining the origin, migration of human population and genetic diversities. Okay, that's all. This is the fifth lesson, biggest lesson, hardest lesson, important lesson. Okay, so you go through the videos carefully again and again. Try to understand and learn properly. Thank you.